எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நிஃப்டி என்ன பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? நிஃப்டியை நேற்று ஃபுல்லாக இழுத்துட்டு போனது, மேலே கொண்டு போனது பேங்க் நிஃப்டி கொண்டு போயிட்டு இருந்தான். இன்றைக்கி காலை பிடிச்சி இழுத்து விட்டது கீழே மிட் கேப் நிஃப்டி கீழே இழுத்து விட்டுட்டான். 1.34% வந்து மிட் கேப் டவுனு. ஸோ நிஃப்டியை யார் ரன் பண்ணுறாங்கன்னே தெரியலங்கிற மாதிரி நிஃப்டியை மேலே தூக்கிட்டு போனது பேங்க் நிஃப்டி, கீழே இழுத்து விட்டது மிட் கேப்பு. ஓகேவா? ஓகே, மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணி இந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 23,300 புட் ஆப்ஷன் அண்ட் 23,300 கால் ஆப்ஷன், இந்த ரெண்டும் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டு காலையில் நம்மளுக்கு 11 o'clock வந்து முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான். என்ன பண்ணுச்சுன்னா 11 o'clock வந்து நம்மளுக்கு ஷட் டவுன் ஆகிப்போச்சு. ஷட் டவுன் ஆனவுடனே அதோட உள்ளே போக முடியல. 23,200 கால் ஆப்ஷன். இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஓப்பன் பண்ணும்போதே இந்த இடம், இந்த நேத்தோட ஓப்பனிங் ப்ரைஸும் இந்த ப்ரீவியஸ் டேவோட ஓப்பனிங் ப்ரைஸும் மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த 230ங்கிற லெவல் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த 230 லெவலுக்கு மார்க்கெட் மேலே இருக்கும் பட்சத்தில் கால் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணணும். மார்க்கெட் மேலே தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட் டார்கெட்டாக எதை வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் 294 அந்த 300 அந்த ரேஞ்சு. அதுக்கு மேலே போச்சுன்னா 330 இந்த இடம் தான். இதை தான் நம்ம கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம மார்க்கெட்டில் என்ன சொன்னோமோ அதுதான் நடந்திருந்தது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் ஓப்பன் பண்ணதும் அதுக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணாங்க. 230க்கு மேலே ஓப்பன் பண்ணாங்க. கீழே வரைக்கும் வந்தாலுமே மார்க்கெட்டு உள்ளேயே வந்துருச்சு. உள்ளே வந்துட்டு கரெக்டாக மார்க்கெட் அங்கே தான் போச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரேட் கிடச்சது. இங்கனக்குள்ளே ஒரு 20-30 பாயிண்ட் வந்து இந்த இடத்துல புக் பண்ணோம். ஓகேவா? கால் சைடில். அகைன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் நம்ம என்ன சொல்லி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23,300 புட் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தோம். அவன் பார்த்தீங்கன்னா காலையில் இங்கே இருந்தான். இங்கே இருந்துட்டு மார்க்கெட்டு நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி மார்க்கெட்டு லிக்விடிட்டி பெண்டிங் வந்து கீழே இருக்குது புட் ஆப்ஷனுக்கு. கால் ஆப்ஷன் ப்ரைஸு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனாலும் கால் ஆப்ஷன் வந்து மேலே போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கான். ஏன்னா புட் ஆப்ஷன் வந்து கீழே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பாருங்கள், மார்க்கெட்டு இந்த 130 ரூபா தான் வந்து மார்க்கெட்டு வருவான். 130 rupeesக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணுவான், கரெக்டாக ரீச் ஆவான் இன்றைக்கி கண்டிப்பாக. 130 பிரேக் பண்ணான்னா 107 108 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும். பட் 120 கரெக்டாக 118 அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக பவுன்ஸ் ஆகிட்டான். ஓகேவா? ஓகே, இது என்ன பண்ணான்னு பாருங்களேன். இந்த இடத்துல நம்மளுக்கு புட் ஆப்ஷனில் ஒரு சின்ன என்ட்ரி கிடச்சது. இங்கேயும் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணோம். சரியா? 157 158 எடுத்து 174 வரைக்கும் மார்க்கெட் போனது. 172 வந்து புக் பண்ணோம். இந்த இடத்துலையும் இங்கே தான் நம்மளுக்கு பவர் கட் ஆச்சு. அதோட வந்து லைவ் கட் ஆகிடுச்சு. ஓகே, இவன் என்ன பண்ணான்னு பாருங்கள். இவன் அழகாக மார்க்கெட்டு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு பேரலல் சேனல் இது மார்க்கெட் அதை பிரேக் பண்ணுச்சு. பிரேக் பண்ணதும் மார்க்கெட்டு பறந்துட்டான். சரியா? ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் சூப்பராக மார்க்கெட் இன்றைக்கி புட் ஆப்ஷன் தான் சூப்பராக சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்தான். ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணால் எக்ஸாக்டாக வந்து நம்ம மேலே வந்து ஹை, அதுதான் அவனோட இந்த இடம். டேக் கேண்டில் வச்சிங்கன்னா இந்த இடம் கரெக்டாக மார்க்கெட்டு அங்கே போய் சூப்பராக ரீச் பண்ணிட்டான். ஓகேவா? ஓகே, இந்த கான்செப்ட் பாருங்களேன். இந்த ஏன் 130க்கு வரும் அப்படின்னு இந்த இடத்துல ஏன் சொன்னோம்? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேட்டாங்க. ஒருத்தர் 130ல் வந்து சார் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு சில பேர் நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் எடுத்திருந்தேன் சார், 130ல் கரெக்டாக எடுத்தேன், 157 வரைக்கும் ரீச் பண்ணாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணேன்னு ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு விட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஏன் வந்து லிமிட் ஆர்டர் போடக்கூடாது அப்படின்றத சொன்னேன்னா, நம்ம லைவில் இருக்கும்போதே ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் 130க்கு தானே சார் வர்றான், அப்போ அந்த இடத்துல போட்டு வைக்கலாமா சார்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இல்லை சார் அந்த இடத்துக்கு வந்திருக்கான், ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா மல்டிபிள் டைம் வந்து பை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 130 வந்தாலே என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க. எத்தனை தடவை பை பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 5
ஸோ வரிசையாக வந்து அந்த இடம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க சார். இந்த தடவை வரும்போது என்ன பண்ணுவான்னா, கீழே வந்து லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிட்டு திரும்பவும் உள்ளே வருவான். இது வந்து நேற்று நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்த கிளாஸு. இங்கே பாருங்கள், ஒரு சப்போர்ட் ஏரியா, சரியா, ஒரு சப்போர்ட் ஏரியா. அங்கே வந்து மார்க்கெட்டு பை ஆயிருக்காங்க, சாரி, அந்த இடத்துக்கு வந்து பை ஆயிருக்காங்க, அந்த இடத்துக்கு வந்து பை ஆயிருக்காங்க, அதே இடத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பை ஆயிருக்காங்க. அப்போ மல்டிபிள் டைம் வந்து ஒரே இடத்துல பை ஆயிருக்காங்க. இப்போ அந்த லொக்கேஷன் வந்தாங்கன்னா, இப்போ அந்த பை லொக்கேஷன் வந்தாங்கன்னா, இங்கே பாருங்கள், வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணுறாங்க. பிரேக்னா எப்படி, இப்படி ரெட் கேண்டில் வச்சு தான் இப்படி தான் பிரேக் பண்ணுவாங்க, சரியா. இப்படி பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே ஏற்கனவே ஒரு லோ கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த பிரேக் அவுட் கேண்டில், இந்த கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட்டால் அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கவே முடியாது. ஒரு கேண்டில் கூட போக முடியாமல் மார்க்கெட் இந்த இடத்துலையே சுற்றுவோம். சுற்றிட்டு திரும்பவும் இந்த பையிங் ஏரியாவுக்குள்ளே இப்படி என்ட்ராவாங்க. என்ட்ரானா இங்கேயே பை போட்டுறணும். எந்த ஹையிலேருந்து மார்க்கெட் வந்தானோ சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டு அங்கே தான் மார்க்கெட் போகணும். நேற்றோ தான் அந்த கிளாஸ் வந்து நான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எடுத்தேன். நம்ம இன்றைக்கி எடுத்தோம், அதே தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. பாருங்கள், ஒரு கேண்டில் வந்து பிரேக் பண்ணுறான், ஆனால் அந்த கேண்டிலோட லோக்கு கீழேயே மார்க்கெட்டெல்லாம் போக முடியல, அந்த இடத்துலையே சுற்றுறான். திரும்பவும் என்ட்ரி, திரும்பவும் பாருங்கள் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தவன் அதுக்கு கீழே வரவே இல்லை. அங்கேருந்து சரியானது ஒரு 100 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கான். ஸோ மார்க்கெட்டில் நம்ம கான்செப்டை படிச்சிட்டோம், ஈஸி தான், சிம்பிளாக படிக்கலாம். ஈஸியாக படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக என்ட்ரி எடுத்துகிட்டு அழகாக ப்ராஃபிட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம், சரியா. அதே மாதிரி நம்ம 178 கான்செப்ட்டு இப்போ வரைக்குமே மார்க்கெட்டில் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. 178ம் நல்லாவே மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் மார்க்கெட்டில் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். நிஃப்டி இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா, அங்கே பாருங்கள், ஒரு பேரலல் சேனலில் தான் கரெக்டாக மார்க்கெட்டு மாட்டிகிட்டு இருந்தான். பேரலல் சேனலில் மாட்டி இருந்துச்சு, அந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட்டில் ஹெவி ஃபால். இது ஒரு ட்ரிபிள் டாப்பு. இது இந்த ட்ரிபிள் டாப் வந்து கரெக்டாக ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு அக்ரெசிவ் செல். ஓகேவா. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பெரி, இன்றைக்கி மார்க்கெட் புட் சைடில் நல்லா கொடுத்துருக்கிறதுனால நாளைக்கு புட் சைடில் எங்கே மார்க்கெட் ஃபால் ஆனாலோ அந்த இடத்துக்கு வந்து பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரியுதா. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பெரி, சென்செக்ஸு இன்றைக்கி புட் ஆப்ஷன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நமக்கு ஸ்டூடெண்ட்டே ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்த லெவலும் இதுதான். இந்த இடத்துல தான் சார் வருவாங்க, வந்து பை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி லெவல்லாம் கொடுத்துருந்தோம். அதே மாதிரியே தான் மார்க்கெட் வந்து சூப்பராக பை பண்ணிவிட்டு நல்லா போயிட்டான். இந்த 74,200 பார்த்தீங்கன்னா, சாரி 74,200 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அவனும் கீழே வந்து அழகாக லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு உள்ளேயே போயிருக்கான். நாளைக்கு இவன் தான் இங்கேருந்து பையானவன். அப்போ நாளைக்கு மறுபடியும் பையான லொக்கேஷனுக்கு வந்து பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அனலைஸ் பண்ணி பாருங்கள், பை பண்ணலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க, சரியா. நாளைக்கு ஆனால் ஓப்பனிங்லேயே கொஞ்சம் நேரம் புட் சைடில் இருக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த க்ளோசிங் ப்ரைஸை கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா ஏற்கனவே பையான லொக்கேஷனுக்கு வந்து பை பண்ணுறதுக்கு தான் வரும், வந்து பை ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பெரி மனசில் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்கலாம். நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அது அப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு என்ன கேரக்டர் மார்க்கெட் கொடுக்குறான் அப்படின்றது தான் முக்கியம், ஓகேவா. இன்றைக்கி மார்க்கெட்டு நம்ம ரன் ஆனது வந்து டே கேண்டில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது புட் ஆப்ஷன் வந்து இது லிக்விடிட்டி பெண்டிங் கான்செப்ட், அதை எடுக்கிறதுக்கு தான் கீழே வந்துச்சு. லிக்விடிட்டியை எடுத்த உடனே மார்க்கெட்டு அப்சைடு மொமெண்டம் போயிடுச்சு, சரியா. மார்க்கெட்டில் மொத்தமே 4 கான்செப்ட் தான், ஈஸியாக படிக்கலாம். அந்த 4 கான்செப்டில் தான் மார்க்கெட்டே ரன் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டை வந்து ஈஸியாக பிடிச்சிக்குவாங்க, அவ்வளோதான். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு அழகாக நம்மளும் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டோடு சேர்ந்து பயணிக்க கற்றுக்கணும். அங்கே தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும், மனசில் வச்சுக்கோங்க, சரியா. டெய்லி ப்ராஃபிட்டில் இருக்கணும்னா படிக்கணும். இந்த பிஸ்னஸை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து எங்கே என்ட்ரி ஆகலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம், அதெல்லாம் தெரிய வரும், சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.